ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன். என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்லேயே நான் வீடியோ சரியாக அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலே ஒரு சேனல் வச்சுருந்தாலே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஒரு யூடியூப்பர், அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும், அவங்களுக்கு யூடியூப்லேருந்து நிறைய காசு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பல பேரோட எண்ணங்கள். நான் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்க அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் சத்தியமாக ஈஸின்னு நினச்சா இல்லவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னை மாதிரி எதுவுமே தெரியாமல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு உள்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஏ அப்பா இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் எனக்குமே ஷாக்காக இருந்து, இவ்வளோ ரூல்ஸ் இருக்கா, வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணணும், வியூஸ் போகணும், வாட்ச் ஹவர்ஸ் கூடணும், மானிட்டேஷன் ஆகணும், சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டு கூடணும். இதில் ஒவ்வொன்றா சொல்லும்போது எம்மா இவ்வளோ இருக்கா, தெரியாமல் வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் கற்றுக்கலாமே அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான் வீடியோ போட்டுட்ருந்தோம். அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா என்னோடய பசங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய பிள்ளைங்க 2 பேருமே, அம்மா நீ இதை இப்படி பண்ணுமா, நீ பேசு வீடியோ அப்லோட் பண்ணுன்னு சொன்னதுமே அவங்க தான். அவங்க மோட்டிவேட் பண்ணது தான் நான் பேசியுமே வீடியோ அப்லோட் பண்ணேன். பேசி வீடியோ அப்லோட் பண்ண பிறகு கொஞ்சம் வியூஸ் போகுச்சு. ஆனாலும் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அப்படியே டவுன் ஆயிரும். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொன்னதோடையே நமக்கு அப்போ வீடியோ ரீச் ஆகாது போல், நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு இதில் டவுனில் தான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, அதனால தான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணலையான்னு கேட்டால் அது ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்குது. இன்னொரு காரணம் என்னங்கிறத அப்புறமா சொல்கிறேன். மறுபடியும் இதில் வீடியோ அப்லோட் பண்ணலாம், நம்மளும் ஏதாவது பண்ணலாங்கிற ஆசையில் வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னா, எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் தசராக்கு பெற போட்டிருக்காங்க. அங்கே காளி பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். நிறைய பேர் சாமி ஆடினாங்க. இந்த அக்கா வேறு இன்னொரு அண்ணன் 2 பேர் தீச்சட்டி எடுத்து சாமி ஆடினாங்க. இந்த அக்கா தலையிலலாம் சூடகம் ஏற்றி வச்சு சாமி ஆடினாங்க. நான் தலையில் சூடகம் ஏற்றி வச்சு சாமி ஆடினதை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். நாக்கில் சூடகம் ஏற்றி வச்சுருக்கத கூட பார்த்துருக்கேன். ஆனால் தலையில் சூடகம் ஏற்றி வச்சுருக்கத இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த மாதிரி நீங்களும் யாராவது தலையில் சூடகம் வச்சு சாமி ஆடிருக்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு இந்த வருஷம் நாங்கள் குலசைக்கும் போக போகிறோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.